வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் ஏப்ரல் 9 ஒரே கட்டமாக நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு, நாளை பரிசீலனை. புதுச்சேரி தேர்தலில் தனித்து போட்டியிடும் தவேக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி போட்டியிடும் மங்கலம் தொகுதியில் MK சத்யா என்பவரும், மற்றொரு தொகுதியான தட்டாஞ்சாவடியில் M பன்னீர்செல்வம் என்பவரும் போட்டி. பாஜகவில் இருந்து விலகிய புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு தவேகவில் சீட். விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருபுவனை தனி தொகுதியில் களம் காண்கிறார். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கருடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினுடன் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் முக்கிய ஆலோசனை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோரும் போட்டி. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. 3 பொது தொகுதி, ஒரு தனி தொகுதி என மொத்தமாக 4 தொகுதிகளில் போட்டியிடும் சசிகலா கட்சி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளராக அருள்முருகன் போட்டி. ஏற்கனவே 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை அறிவித்தது அக்கட்சி தலைமை. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். 5 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து இன்று மாநில செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என்று பே. சண்முகம் பேட்டி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். வேறு எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றும் பே. சண்முகம் திட்டவட்டம். மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்று அவசர உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டுகிறது விசிக. திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தும் நிலையில் திருமாவளவன் முக்கிய ஆலோசனை.
திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு பொருட்படுத்தாமல் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு. முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இணையாது என்று வேல்முருகன் திட்டவட்டம். 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து களம் காண்பதாகவும் அறிவிப்பு. மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். இன்று சென்னை வருகிறார் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நாளைக்குள் நிறைவடையும் எனவும் தகவல். டெல்லி என்று சொன்னாலே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடுக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். டெல்லினாலே இங்க கில்லியா நடந்துகிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல. எந்த பொறுப்பும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட முடியும் என்று சரத்குமார் கேள்வி. கொடுத்த வாக்குறுதியை அண்ணாமலை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தாங்க. இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கும் இருக்கு. ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. தவேக தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்தது. விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால் தான் ஜனநாயகன் முடக்கப்பட்டிருப்பதாகவும் ஆதவர்ஜுனா பேச்சு. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான். அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றவுடன் கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. எவ்வளவு கேவலமான கொடூரமான மனநிலை இருந்தால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவார்கள் என்றும் காட்டம். பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. 2026 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் தரப்பு முக்கிய நிர்வாகிகள். வருத்தத்தில் இருக்கிறேன் என்பது உண்மை, ஆனால் திமுகவில் இணையும் எண்ணம் இல்லை என்று பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். திமுகவில் வேட்பாளர்கள் நேர்காணல் இன்றுடன் நிறைவு.
கடந்த 5 நாட்களாக நேர்காணல் நடைபெற்று வந்த நிலையில் பெரும்பாலான வேட்பாளர்கள் தேர்வாகிவிட்டதாக தகவல். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் 5வது நாள் நேர்காணல் நிறைவு பெற்ற பின் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பேட்டி. எழுத்துக்கிட்டு நாளைக்கு நாளைக்கு முடிச்சுடுவோம். எப்போ ஒரு நாள் எழுத்துது இல்லை, இந்த மாதிரி தான். அதான் சொல்றேன், 2-3 நாள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்பி தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் குழுவின் முதல் கூட்டம். பரப்புரை வியூகங்கள், சுற்றுப்பயண திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டி இல்லை என தகவல். பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட அவரது மகன் கௌதம சிகாமணி விருப்ப மனு. மதுரை திருமங்கலம் குன்னத்தூர் பகுதியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி ரெய்டு. முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக அளித்த புகாரின் பேரில் சோதனை. கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருவரும் போலீஸ் கஸ்டடியில் கொலை செய்யப்பட்ட வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். இருபத்தி 7 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் நிறுவன பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். ரயில்களின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்துவது கடுமையான குற்றம் என்று தெற்கு ரயில்வே எச்சரிக்கை. 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தகவல். டெல்லியில் அனைத்து துறை அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், மின்சாரம், உரங்கள் போன்ற துறைகளின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெயுடன் வருகை தந்தது ரஷ்யாவின் ஆக்வா டைட்டன் எண்ணெய் கப்பல். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அமெரிக்கா விலக்களித்த நிலையில் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த கப்பல் இந்தியா வருகை. இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதல்களுக்கு உள்ளான இடங்களை பார்வையிட்ட பிரதமர் நெதன்யாகு. எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் அழிக்கப்படுவார்கள் என்றும் போரில் வெற்றி நிச்சயம் என்றும் பொதுமக்களிடையே பேச்சு. இந்தியாவின் மனிதநேயத்தையும் கருணையையும் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய ரொக்க பணம், தங்க நகைகள் அடங்கிய புகைப்படத்தை வெளியிட்டு இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் நெகிழ்ச்சி பதிவு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்ற சிஎஸ்கேவின் ரோர் 2026 விழா. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கச்சேரி,
ஆர்ஜே பாலாஜி வர்ணனை என ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். பத்தொன்பதாவது IPL தொடருக்கு தயாராகும் வகையில் சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் CSK வீரர்கள் வலைப்பயிற்சி. ரெய்னா ஹைடனுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவம் வழங்கி அணி நிர்வாகம் மகிழ்ச்சி. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ரோட் 26 நிகழ்ச்சியில் CSK வீரர்களை புகழ்ந்து தள்ளிய சிவகார்த்திகேயன். தோனி சேப்பாக்க மைதானத்தில் களம் இறங்கினால் 25 கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் ECR அதிரும் என்று நெகிழ்ச்சி. MSD பேட்டிங் பண்ண ஸ்டேடியம்குள்ள இறங்கும் போது வர்ற சத்தம், இதை மட்டும் நான் லைட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். சார், I live in ECR, sir, 25 kilometers away from Chepak. When you enter into Chepak, I can hear the sound there in ECR, sir.